என்ன சொல்லுது பேட்டிக்லோ? என்ன சொல்றது, கடல்ல ஒரு தாளாட்டுக்கு இருப்பாங்க இல்லையா, ஒரு தாளாட்டுறது கில்மிஷா பக்கத்துல ஒரு ஃபேமிலி. நல்ல சிங்கர் தானா இவங்கள விடையா? என் பேர் சங்கர், நான் ஒரு அண்டர் வாட்டர் ஸ்கூபா டைவர் இன்ஸ்ட்ரக்டர், ஒரு சிங்கர். குடும்பத்தோட வந்திருக்கிறோம். கில்மிஷா வந்து சரியா என்ஜாய் பண்ணினா உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். இங்க வந்து நிறைய விஷயம் என்னை அட்ராக்ட் பண்ணுது, முக்கியமா பேர்ட் வாட்சிங். ஆமா, கொக்கு கண்டி ஒரு தீவு, அதாவது கொக்கு தீவுன்னு சொல்லுவாங்க. அது அதுல வந்து வெளிச்ச வீடுன்னு சொல்லுவாங்க, லைட் ஹவுஸ். அதாவது அங்க கடலுக்கு போயிட்டு வரவங்களுக்கு வந்து நைட்ல வரக்குள்ள டிரெக்ஷன் தெரியாது தானே, அதனால வந்து அதுல ஒரு லைட் ஒன்று நைட்ல சுத்திட்டே இருக்கு. அதை பார்த்துதான் என்ன செய்வாங்க, கடலுக்கு போனவங்க அத வெளிச்ச வீட கண்டு வருவாங்க, அந்த கரைக்கு வந்து சேருவாங்க. அதே மாதிரி நம்ம பார்த்தோம், அதான் இருக்கிறது வந்து இது கடல், இது ஆறு, மலை சைடு இருக்கிறது கடல். அது ரெண்டும் என்ன செய்யும்னு சொன்னா, மழை டைம்ல மழை கூடும் போது அது ரெண்டையும் இணைக்கிறதுக்கு அவங்க என்ன செய்வாங்க சொன்னா ஆத்துவாய் சொல்லுவாங்க, அதை வந்து சொல்லுவாங்க, அதை இணைச்சுடுவாங்க ரெண்டையுமே. கடல்ல இருக்கிற மீன் என்ன செய்யும் சொன்னா ஆறுக்கு வரும், ஆத்துல இருக்கிற மீன் வந்து கடல்ல போய் சேரும். அது பார்த்தோம்னு சொன்னாங்க அது வந்து கொக்கு தீவுன்னு சொல்லுவாங்க. நிறைய கொக்குகள் வாரதால ஒரு சீசன்ல வந்து ஆமா கொக்கு கண்டி ஒரு தீவு, அதாவது கொக்கு தீவுன்னு சொல்லுவாங்க. அது நாங்க போயிடலாம் தான், ஆனா இப்போதைக்கு அது போயிடலாம் ஒரு நிலைமையில இருக்குது. அதே மாதிரி அங்கே சைட் பார்த்தோம்னு சொன்னா, அதே சுனாமி டைம் வந்து அங்கால அழிஞ்ச ஒரு இடம். என் பேர் சங்கர், நான் ஒரு அண்டர் வாட்டர் ஸ்கூபா டைவர் இன்ஸ்ட்ரக்டர், ஒரு சிங்கர். குட்டி ஸ்டோரி இது ட்ரிங்கோ பொறுத்த எடுத்துக்கொண்டு சொன்னோம்னு சொன்னா 6 மாசம் தான் ட்ரிங்கோல வந்து ஒரு சீசன், கடல் சம்பந்தமான ஒரு சீசன். 6 மாசத்துக்கு பிறகு கடல் வந்து கொத்தளிக்கும். இங்க பெட்டிகோலையும் அதே தான். பட் இந்த கலப்பை பொறுத்தளவுல 12 மாசமும் சீசன். இந்த டூரிசம் அது இன்னும் டெவலப் ஆனிக்குன்னு சொன்னா 12 மாசமும் இங்க டூரிஸ்ட்ல இருக்கிறார்கள் எல்லாருமே உழைச்சு கொள்ளலாம் மழையை விட்டு. அது இவங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இந்த போட்டிங் செய்யறாங்களுக்கு. அது ஒரு வித்தியாசமான டூர். நான் நிறைய கடல் எல்லா விதமான டூர் போயிருக்கேன். இங்க வந்து நிறைய விஷயம் என்னை அட்ராக்ட் பண்ணுது, முக்கியமா பேர்ட் வாட்சிங். நிறைய விதமான பேர்ட்ஸ் வந்து நாங்க பார்க்கலாம். எங்களை விட எங்களுக்கு இந்த பேர்ட்ஸ்
பேர்கள் தெரியா, பேர்ட்ஸ் என்னன்னு தெரியா. வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து இருக்கிற பறவைகள் நிறைய பறவைகள் இருக்கு. ஃபாரினர்ஸ் அதை இன்னும் பெருகுவாங்க. அதோட போட்டோகிராஃபர்ஸுக்கு வந்து இன்னும் பெரிய பயனுள்ளதா இருக்கு. இங்க இருக்கிற இது ஈவினிங் 4 to 6 வரைக்கும் நிறைய விஷயம் இங்க பார்க்கலாம். ஏன்னா பேர்ட்ஸ் எல்லாம் வந்து சரணடையும். 5 மணிக்கு பிறகு பேர்ட்ஸ் வந்து இந்த தீவுல எல்லாம் சரணடையக்குள்ள இன்னும் வடிவா இருக்கும். அதே மாதிரி மார்னிங் 6 to 8 வரைக்கும் பார்க்கலாம். பேர்ட்ஸ் எல்லாம் இங்க இருந்து அவங்க கூட தேடி போவாங்க, சாப்பாடு தேடி போறது. நிறைய பறவைகள் வெளியில பறந்து போக்குள்ள நிறைய விதமான அழகான விஷயத்தை பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். Thank you. ஹாய் கில்மிஷா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன சொல்லுது பேட்டிக்லோ? சூப்பரா இருக்கு எல்லா இடமும். நாங்க வந்து இப்ப போட்டிங்ல இருக்கோம். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாமே வந்து சுத்தி பார்க்க போறோம். ஸோ இங்க வந்து நல்லா கேர் பண்றாங்க, ஜாலியா பேசுறாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியா ஜாலியா இருக்கு. எப்படி இருந்தது இந்த அனுபவம்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப இதுவா இருந்துச்சு. எதிர்பார்க்கவே இல்லை இப்படிலாம் வந்து பார்ப்பேன் அப்படின்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு ஃபேமிலியா வந்திருக்கீங்க, நல்லா என்ஜாய் பண்றீங்க. எங்களுக்கு ஒரு பாட்டுன்னு பாட்டு பாடுவீங்களா? நீதானே நீதானே நெஞ்சை தட்டும் சத்தம் அழகாயுடையதே நீதானே நீதானே என் நெஞ்சை தட்டும் சத்தம் அழகாயுடைந்தேன் நீ இம்மாலை வானம் மொத்தம் இருள் பூசை கொள்ளும் சத்தம் இங்கு நீயும் நானும் மட்டும் இது கவிதையோ. தேங்க்யூ, நல்லா பாடுனீங்க. ஓகே, இப்ப தம்பி ஹாய். இதான் கில்மிஷாட தம்பி. உங்களோட பேரு சொல்லுங்க. கிஸ்வின். ஓகே, நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? நீங்க நல்லா டான்ஸ் ஆடுவீங்கன்னு கேள்விப்பட்டோம். நிறைய பேரோட நடிச்சிருக்கீங்களா கேள்விப்பட்டோம். எப்படி இருந்தது உங்களுக்கு இந்த போட்டிங்? ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. என்னென்ன பாத்தீங்க? கொக்குதீவு, லைட் லைட் ஹவுஸ், வேற பீச், வேற இந்த ஓகே. ஹாய். இதான் கில்மிஷாட அம்மா. அனுபவத்தை சொல்லுங்க. நல்லா என்ஜாய் பண்ணினேன். சூப்பரா இருந்துச்சு. தேங்க்ஸ்மா உங்களுக்கு. இவ்வளவு இடம் சுத்தி காட்டி எங்களை இவ்வளவு என்ஜாய் பண்ண வச்சதுக்கு தேங்க்யூடா. தேங்க்யூ. கில்மிஷாட அப்பா. வணக்கம் அப்பா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா. எப்படி நீங்க என்ஜாய் பண்ணீங்க? உண்மையிலேயே இந்த கல்லடி பாலத்தால போய் வர்றாங்க. இது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆபத்தான இடம் சொல்றவங்க. ஆனா நாங்க இன்றைக்கு அதுக்குள்ளே இறங்கி வந்து இப்படி போட்டிங்ல போய் வந்திருக்கிறோம். நிறைய இடங்கள் பார்த்துருக்கோம். ஒரு புது அனுபவம். அது குடும்பத்தோட வந்திருக்கிறோம். கில்மிஷா வந்து சரியா என்ஜாய் பண்ணினேன். என்ஜாய் பண்ணிச்சினேன். உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். இந்த மட்டக்களப்பு வாவியில இந்த அமைதியான சூழல்ல இப்படி நிறைய பேர் சேர்ந்து போனது வந்து ஒரு மறக்க முடியாத சம்பவம். அதுவும் அந்த கடலும் இந்த வாவியும் கலக்கிற இடம், இந்த களிமுகம்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல கூட போய் நாங்கள் அதை பார்த்து ரசிச்சு உண்மையிலேயே நல்லா என்ஜாய் பண்ணோம். இதை ஒழுங்கு செய்தவங்களுக்கு இது நன்றி. ஹாய் அண்ணா. கில்மிஷாட மேனேஜர். உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. நைஸ் ட்ரிப். எல்லாரையும் கூட்டி எல்லா இடம் காட்டி ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த போட்டிங் வர்றேன். பெட்டிகுலர் ஆல்ரெடி இருந்தேனா, ஆனா மீன் பிடிச்சிருக்கிறோம் இதுல இருந்து கல்லடி பாலத்துல. போட்டிங் ஒரு நாளும் போயில்லை. தேங்க்யூ வெரி மச். ஹாய் அண்ணா. ஹாய் 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 ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். என்ன சொல்லுது பேட்டிக்லோ? என்ன சொல்றது, கடல்ல ஒரு தாலாட்டுக்கு இருப்பாங்க இல்லையா, ஒரு தாளாட்டுறது கில்மிஷா பக்கத்துல ஒரு ஃபேமிலி. நீங்களும் சிங்கர் கேள்விப்பட்டோம். நல்ல சிங்கர் தானா இவங்கள விடையா? ஒரு 3 பரிமாணத்துல படிப்பாங்க பாருங்க. அது இன்னைக்கும் கேட்டுட்டு இருப்போம். அப்படி ஒரு சூப்பரா இருக்கும். கில்மிஷாவோட இந்த போட் பயணத்துல வந்திருக்கோம் எங்களோட ஃபேமிலியும் நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உண்மைக்கும் நினைச்சு கூட பார்க்கல இப்படி ஒரு சிச்சுவேஷன் அமையும் அப்படின்னு சொல்லி. நிறைய இடம் பார்த்தோம். கட்டாயமா உங்களுக்கு தேங்க்ஸ்.
இப்படி ஒரு ஒரு ட்ரிப்பை அரேஞ்ச் பண்ணதுக்கு. இது ஒரு என்ன சொல்றது, பிளான் பண்ணாத ஒரு ட்ரிப். ஒரு சிங்கர்ஸ் செல்மிஷா, அதுல அவங்க தம்பி நல்லா ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு எல்லாரோடையும் சகல கலைஞர், பெரிய கலைஞர், மூத்த கலைஞர்களோட எல்லாரோடையும் ஒரு நடிச்ச ஒரு சொல்ல தரல. அடுத்த ஹீரோ, நெக்ஸ்ட் ஹீரோ அப்படி கில்மிஷா, அந்த அம்மா, அப்பா, நம்மள சகோதரமாய் ஒரு ஃப்ரெண்டு. ஸ்டார்ட்ல வரும்போது நான் எல்லாம் உருவமே மாறி போயிருந்துச்சு. அப்ப எனக்கு தெரியல இவர்தான். பிறகு இங்க வந்த பிறகு தெரியும் நம்ம ஏற்கனவே சந்திச்சிருக்கோம், பழகிருக்கோம்னு சொல்லி. உண்மைக்கும் இந்த இப்படியா அந்த உறவுகளை இந்த இடத்துல ஏற்படுத்தி தந்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த அழகான மட்டக்களப்பு மண்ணுல நாங்க இந்த போட்டிங்ல, அதுவும் கல்லடி பாலம் தெரிகிற அளவுக்கு நான் இப்படி ஒரு நாள் போனதில்லை. நாங்களும் போட்டிங் செஞ்சிருக்கோம், ஆனா இவ்வளவு அழகான ஒரு ட்ரிப்பை நான் வந்ததில்லை. என் ஃபேமிலி இதுல வந்து என்ஜாய் பண்ணுன்னு நினைக்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஃபேமஸ் டைவர் அத குறிப்பா சொல்லணும். டைவிங் எல்லாம் போய் திருவோணமலையில இருக்க அந்த மலைக்குள்ள இருக்கிற ஒரு சிலையெல்லாம் எடுத்து கண்டுபிடிச்சாருன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு ஒரு சிங்கரா தான் தெரியும், ஆனா டைவர். அண்ணா ஒரு பாட்டு பாடலாம் எங்களுக்காக. நீங்களும் சேர்ந்து கொஞ்சம் சப்போர்ட் உண்டு. இது நெசமா நெசமில்லையா, நினைவுக்கு புரியலையா, கனவிலே நடக்கிறா, கண்களும் காண்கிறதா காண்கிறதா, ஒளியிலே தெரிவது தேவதையா தேவதையா தேவதையா. வாவ், சூப்பர் 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 சூப்பர். நான் படிக்கணும் அந்த அளவுக்கு இருக்கு. மணியா யாரு அடிக்கிறா, தூங்க விளக்க யாரு ஏத்துறா, ஒரு போதும் முடியாம. Thank you guys. Thank you, da. Thank you.